வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் வெங்காயம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு சில்லி பவுட்ரு, தனி மிளகாத்தூள், லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சோம்னா தான் வந்து மசாலா பிரியாமல் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்குறதுக்கு வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்க விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஓகே, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து கடையிலாம் வாங்க மாட்டோம், அது உடனேவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதங்க விடலாம். மசாலா எல்லாம் ஒன்று கூடி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி நல்லா வதங்க விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கறி மசாலா, இந்த மசாலா மட்டும்தான் நான் பிரியாணிக்கு ஆட் பண்ணுவேன். இதை நல்லா வதக்கி விட்டு இப்போ கறி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கறி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து சீரக சம்பா அரிசி வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டி தயிர் வீட்டிலே பெற போட்டது, கெட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டு கறி நல்லா லைட்டாக ஆஃப் பாயில் ஆகணும். கறி வந்து கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கறி. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் மொத்தம் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு தேவைப்பட்டால் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாமே ஓகே. எங்களுக்கு லைட்டாக காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. லைட்டாக ஓகே, உப்பு போட்டு டேஸ்ட் சூப்பராக இருந்தது. லைட்டாக லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம், லைட் புளிப்பு சுவைக்காக. சாதம் வந்து உதிரியாக இருக்கும், அதனால் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு லைட்டாக புதினா தலை தூவிக்கலாம். ஓகே, குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். கெட்டி தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுடணும். உடனே நம்ம பெசரிடக்கூடாது, ஏன்னா அதில் வந்து நீர்த்து போயிடும். கெட்டியான தயிர் வெங்காயம் வேணும்னா லைக் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மேலாக வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு அதுங்களே நம்மளுக்கு விசில் வேறு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு தண்ணியை இருத்தோம்னா
அது வந்து அந்த தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு பேசினோம்னா கெட்டியான தயிர் பச்சடி ரெடி. ஒரு 2 விசில் விட்டு நம்ம குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பிரியாணி ரெடி. இதை நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு கொடுத்தோம்னா தான் அந்த வெங்காய பச்சடி நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா பாப்பா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு இடையில நம்ம வந்து சில்லிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சில்லிக்கு பிசைஞ்சு வச்சு இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 போட்டு எண்ணெய் லைட் சூடானோடனே சிம்மில் வச்சுக்கிட்டு சில்லியை போய் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எங்கிட்ட சில்லி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ சில்லி சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் வந்து மசாலா பிரியவே இல்லை. இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள். சிக்கன் 65 இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற சில்லி எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுங்களையும் கேஸ் விசில் அடங்கிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சுவையான சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து பிளேட் பண்ணலாம். அதுங்களையும் மிச்சம் இருக்க சில்லியும் வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி டெம்டிங்காக இருக்குது பார்க்கவே. பிரியாணி வித் சிக்கன் 65 தயிர் ரைட்டா ரெடி. எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தயிர் ரைட்டா. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.